ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃபன் ரெசிபி தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் ரேஷன் அரிசி, அரை கப் பச்சை அரிசி, காய்ந்த மிளகாய் 6, 1/4 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்குங்க. 2 பழுத்த தக்காளி பழம். இப்போ பாருங்கள், உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது கூட ஜீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 தக்காளி பழம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், பொடியாக நறுக்கின ஆனியன், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க. இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மெலிசாக தீத்திக்குங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கோல்டன் கலரில் வந்திருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி தோசை ரெடிங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க.